நீ முதல்ல போய் உட்காரு, நீ உட்காருப்பா. நீ மாட்டுத்தவங்க காய்கறி எடுத்து வந்தாலும் யாரு நீ அவன் போய் உட்காரு. உள்ளேயே இங்கே சித்திரவதையாக அருமையான மேடை. இப்படி மேடையெல்லாம் நான் 19 வருஷமா பார்த்ததே கிடையாது. சூப்பர் மேடை. மேடை ஓட்ட ஆளுக்கு காலையில் ஒரு ஜெயினை போட்டு வருவேன். உள்ள என்னமோ உள்ள நான் பிளாட்பார்க்கில் கில்லு குடிக்கிற மாதிரி உட்காந்து அதுலேயும் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு செல்ஃபி போயிடாச்சு. பள்ளியும் கூட துணி ஒத்துட்டு வர்றாங்கப்பா. கோயம்புத்தூர் மார்க்கெட்டு மாதிரி இன்னும் யார் வந்தா யார் நடிகன்னு தெரியல, யார் ஆரியன்னு தெரியல. அருமையான ஒரு அப்போ போறவங்க போங்கப்போ வாங்கப்போ வாங்கப்போ போங்க வாங்க போங்க வாங்க போங்க. இது நாடகமா இல்லை காதல் யார் வச்சிருக்கிறாங்க? ஏன்னா அருமையான நாடகம் எப்போ போடுங்களேன். மைசெட்டு இங்கே உட்காராங்க. பெரியார் பஸ் ஸ்டாண்டு அங்கே உட்காந்து போட்டு அப்படியே உளுந்த வடாய் தெரிஞ்சு போயிடும். எங்க உட்காந்துருக்கேன் நீ? ஹலோ ஹலோ கூட்டமா கூடிருச்சு. இன்னைக்கு சுத்தராசப்பட்டியில கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே 60 கோடி வச்சா நன்னாரே. அருமையான பெட்டிக்கார். எந்த பாடு படிச்சாலும் வாங்கி பாருங்க. அப்ப நல்லா இருப்பான். நாங்க இங்கே வர 75 போய் சர்ச்சையை பறிச்சு கொடுப்பாங்க. 60 கோடி வச்சா நன்னாரே. இந்த ஆனந்த கூட்டத்தில நடந்து நன்னாரே. உடம்பு உடம்பு லோன் வாங்க ஆகுமா தெரியுதா? அது இப்படி பாதிக்க போறா இல்ல ஊரு கரண்ட் வச்சு உள்ள சுந்தராசப்பட்டி ஒத்துமையாகிருச்சு. உள்ள ஒத்துமையாகிருச்சு. நான்கு கரண்ட் வச்சு
பார்த்துக்கணும். பேரன்பு கொண்ட பேரம் பேத்திகளே, வேற வழி இல்லை, ஊருக்கு தகுந்த மாதிரி கூத்தாண்ட தாண்ட காய்ச்சல். இந்த நாடகத்தை எப்படியாவது பார்த்து விட்டு வள்ளி திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் என்று வந்திருக்கின்ற நாடக கலை ரசிக பெருமக்களே, நாடகத்தை அப்புறப்பும் ஆடும்போது மண்டை காயுமே என்று சொல்லி பாதி கட்டிங்கை குடித்து விட்டு மீதி கட்டிங்கை கிழிஞ்சு போன ஓட்டச்சட்டியில் வைத்திருக்கின்ற உறவுகளே, பாய் கிடைக்காமல் தரையில் உட்கார்ந்துருக்கேன் அன்பு தாய்மார்களே, ஒன்று வேட்டியை கட்டி இந்த தமிழக மாட்டேன் ரெண்டையுமே தெரிய விட்டு போறாங்க. அவன் தான் தமிழ் கரெக்டா? சும்மா உள்ள கொண்டு போ, நரசு இருக்காங்க, சொட்டு மருந்து ஓட்டிட்டு வருவோம். உட்காருக்கா உட்காரு, நீங்க எல்லாம் ஏன் பார்க்கல, உட்கார். அன்பு கூறி இங்கே நின்று கொண்டிருக்கின்ற என் தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அடியன் என்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். 10 பேர்ல நேரம் பார்க்கிறாங்க, அவர் ஊரை என்ன பசு கிடைக்கலையா? கை தட்டணும், கை தட்டினா நரம்புக்கு நல்லது. ஏழை அதான் எதாவது பாய் இருக்கிறவனே தம்பி, அங்கே தட்டி விரிடா, இந்த புள்ள காலத்தில் உனக்கு இடமே கிடைக்கலையாடா. எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதைத்தான் தமிழை செய்யுங்க. இவ்விடத்தில் சிறுநீர் கழிக்காதுன்னு எழுதி போட்டுட்டு அங்கேதான் ஆனாவனா எழுதுவாங்க. எழுதி 10 பேருக்கு 20 பேர்த்த கூட்டு போய் ஒண்ணு கழிக்க சொல்லி இந்த செவத்தை தள்ளி விட்டு போயிடுவாங்க. எச்சி துப்பாதுன்னு எழுதி போட்டுட்டு அங்கே 1.5 கோடி எச்சியை காரிட்டுங்க. ஏன்னா தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை யாரும் மாற்ற முடியும். சாமி, இந்த சுந்தராசம்பட்டியில அற்புதமான திருவிழா, உசேனி மகா காளியம்மன் கோவில்ல நல்ல திருவிழா. உசேனி மகா காளியம்மன் அருள் பெற்று நீங்கள் அத்தனை பேருமே நல்லா இருக்கணும். எப்பயுமே மை செட்டு ஒண்ணு இங்க இருப்பாரு இல்ல இங்க இருப்பாரு. இன்னைக்கு எங்க அண்ணன் இடம் இல்லாம இங்க இருக்காரு. எஸ்எம் உதயா, உதயனாலே சிறப்பு தான். என்னைக்குமே உதிச்சுக்கிட்டே இருக்கு. நீ 100 ஆண்டு காலம் வாழணும், ஒரு 100 ரூபா மட்டும் எரிச்சல் செய்ய இங்கே யூட்டி படுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காணமங்கலம் தம்பி முருகன். முருகனுக்கே ஒரு கைதட்டு எல்லாரும் கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனையோ பேரு எங்களுடைய நாடகத்தை பார்த்து சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க. அது காரணம் நான் அல்ல. ரோட்ல ஒருத்தன் தேங்காய் மூடி இருக்குவார், அதை திட்டுக்கிட்டே போய் அந்த தேங்காய் கொட்டாச்சியை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டேன். பின்னாடி வந்தவன் அந்த கொட்டாச்சியை எடுத்து ஒரு குச்சியை கோர்த்து அகப்பையா செஞ்சு இந்த திண்டு போட்டு போயான் பாரு, அவன்கிட்டயே 5 ரூபாய்க்கு வித்துட்டு போனான். இதுல எவன் அறிவாளி? அந்த கொட்டாச்சியை கோர்த்து வித்தியான் பாரு, அவன் அறிவாளி. அதனால நாங்க என்னதான் நடிச்சாலும் ஊரு காசுகிறது நாங்க நடிச்சிருவோம். அதை வீணடிக்காமல் ஒளிப்பதிவு மூலம் எடுத்து உலக நாட்டுக்கெல்லாம் காமிக்கிறான் தம்பி காணமங்கலம் முருகன். அவன்தான் உண்மையிலே அறிவாளி. நம்மளே கைதட்டிக்கிற பருப்பு வேகாத போல என்னத்தா போங்க எங்க சாஞ்சி நிக்கிற. ஏன்னா வீடியோ அப்படின்றது அந்த காலத்துல அந்த ஆத்தா சேர்ல உட்காந்துருக்க ஆத்தாலும் ஒளிச்சாமி வீட்டுக்காரமா தானே. எது அது அந்த ஊரா? கட்டில எடுத்து போட்டு படுத்தாய், கட்டில இருந்து போட்டு வர வர போப்பா எடுத்து பேசட்டும் ஈ மடங்காது போ. அதே தமிழ் எடுத்து ஒரு வார்த்தை, ஒரு பொருளை கேளுவே, ஒரு 100 ரூபா கை மாத்து கொடுங்க கேளு, கொடுப்போம் இல்ல, கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்க, தருவாரா தர மாட்டாங்க. வாடான்னு சொன்னா அடுத்த வார்த்தை என்ன சொல்லணும்? வரேன்னு சொல்லணும். ஆமா, வருவோம் இல்ல, வந்தானா வரமாட்டாங்க. இதுதான் இந்த உலகம். நீங்கள் அத்தனை பேருமே இங்க நின்று கொண்டிருக்கீங்க இந்த இடத்துல. அது நாடக நோட்டீஸ்னா இது நடப்பு போங்க போய் எனக்கு தெரியும். நாடக நோட்டீஸ் இல்லாமல் வெளியே வர மாட்டேன். அவ்வளோதான், ஒரு கண்டென்ட்டுக்கு உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டே போயிடும். அவ்வளோதான், போயிட்டே இருக்கும். நல்லா தெரியும், என்கிட்ட யாருமே பேசக்கூடாது. கொடுத்த காசுக்கு நான் பார்த்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கூட வந்தீங்கன்னா கொத்தனார் மாதிரி சாரத்தை விட்டு இறங்கி முடிஞ்சு சோழியை முடிஞ்சு போயிட்டு சிரிச்சுக்க. உங்க எல்லாத்தையும் நான் ஒருநிலைப்படுத்துறதுக்கு எப்படி மணி 12 மணி ஆகும்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் நீங்க நாடக கண்ணோட்டத்தோட யாருமே திரும்ப பூராமே கசகசன்னு அங்கிட்டு பூரா இங்கே கோயிலில் எல்லாம் இருக்கீங்க.
நாடகம் அப்படி இருந்தது என்ன தெரியுமா? அமைதியா இருந்து இவங்க என்ன பேசுறாங்க, என்ன பாடுறாங்க, என்ன சொல்றாங்க, இதெல்லாம் கவனமா ரசிக்கக்கூடியதே நாடகம். வர வர நாடகம் ரெக்கார்ட் ஆட்சி மாதிரி ஆகிப்போச்சு. இப்படி போட்டுக்கிட்டு அது சாமான அள்ளிக்கிட்டு போய் ஒவ்வொரு தெருவா போட்டு போவாங்க. அப்படித்தான இன்னைக்கு நிலைமை. நாடக கலைஞர் மற்ற எல்லா கலையுமே முன்னேறிட்டே இருக்கு. ஒரு டிவிக்கு போனவொடனே அவங்க மாசம் காட்டி 1.5 லட்சம் 3 லட்சம் வாங்குறாங்க. ஆனா நாடக நடிகை நாங்க கடைசி வரைக்கும் இந்த திரையை மாற்ற முடியாம இந்த திறமை இதை கலட்டினீங்கன்னா பொண்ணு வருஷம் அப்படின்னு நெஞ்சுக்கு பாவாடையை கட்டி உள்ள நிற்க 2 ஒப்பல் அவ்வளவுதான். இதே வைத்து பார்ப்போம். ஆனா எத்தனை கலைகளை நீங்க பார்த்தாலும் இந்த நாடக கலையை மட்டும் ஊர்ல ஏன் வைக்கிறாங்கன்னா, நாடு செழிக்கணும், நல்ல மழை வாயணும்னு விடிய காலம் நல்ல மனதோடு பாடக்கூடிய ஒரே கலைஞர்னா நாடக கலைஞர். நம்மளே தட்டிக்கிறோம். தட்டுங்கப்பா 10 தட்டிக்கங்க. இன்னும் போற காலத்துல எல்லாம் கூட்டம் இல்லாத கூட நான் முடிவு பண்ணிட்டேன். போனேன் ஏன் முறைச்சு பார்த்துட்டு போனேன். கடைசி போல வைக்கிறேன். இந்த வாரம் நாத்தா கொடைக்கானலாம் கேட்டா ஏதோ நம்ம நல்லா இருக்கு. தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு அப்புறம் இங்கேதான் அப்படி நாடகம். அங்கேயே அப்படித்தான் வந்து பேசிக்கிட்டு போய் ஒரு ஒப்பனை தீச்சிட்டு எடுத்து இங்கிட்டு பார்த்தா இளவட்ட வயல ஒரு டம்செட் ஆடிக்கிட்டு பையன். நான் அப்படியெல்லாம் நடிச்சேன். என்னை நீ கொண்டு மலை காட்டில் விடு, நான் ஒரு ஆளே விடிய பேசிட்டு நான் பாட்டு வந்துடுவேன். விலங்கு பூரா புடிங்க அடிச்சு ஓடிப்பேன். அப்படி மோசமான வகுப்பு நான் யாரும் ஒன்றும் இல்லை. வந்தியா இந்த கோயில் கொடுக்குற விபூதியை நல்லா கவனிச்சு பாருங்களேன். விபூதி கொடுப்பாங்க, கொஞ்சம் வச்சுட்டு அடுத்து எங்கே தேடி வேண்டாம் கல்லை தேடுவேன். அதில் போய் கொட்டி வச்சு விட்டு போயிடுவாங்க. பிரசாதம் என்பது என்ன? கோயில் இருக்கக்கூடிய திருநீர்லாம் வாங்கினீங்கன்னா நீங்க மனதோடு அம்புட்டு விரலையும் இது பண்ணி பட்டே அடிக்க. எங்க அடிக்கிறேன்? கோயில வாங்கிட்டு கண்ணாடி வச்சிடுறேன். வச்சுட்டு இப்ப செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. செல்ஃபி எடுத்து வச்சுட்டு சாமி இங்க கும்பிட்டதே சாமி இப்படியும் கும்பிடும். தீச்சிட்டி எடுத்து அந்த வேலை குத்தி பக்தி பிரதோஷமோடு கும்பிட்டா கடவுள் நமக்கு காட்சி அளிப்பார். குடும்பத்தை நல்லா வைப்பார். சில பேர் திமுருக்கு ஆடுறானே, திமுருக்கு ஆடி போவேன். சாமி ஆடுற ஆளை விட்டு இந்த திமுருக்கு ஆடுறவனை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன சொன்னாலும் முசு 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 முசுன்னு ஆடுவேன். ஆனால் ஒரு குறியும் சொல்ல மாட்டேன். இந்த சாமி ஆடுற ஆள்கிட்ட போய் கேளு, மழை எப்போ பெய்யும், ஏன் அடுத்து என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறேன். முன்னோர்கள் வாழ்ந்தாங்கப்பா அந்த காலத்துல, சொல்ற வாக்கு அத்தனையுமே பழிச்சிச்சு. இப்ப விவசாயம் இருக்கையில முதல் நாடக மலையில என்ன சொல்லுவோம்? காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களின் சொன்னோம்ல. இப்ப காலையில போயிட்டு காலையில திரும்பிடுவேன். 100 நாள் வேலைக்கு போகணும்ல அடுத்து. அதனால ஒரு சாங் பாடலாம்னு இருக்கேன். ஹலோ, பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். திருமுடிய கலசம் வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அனுபவிவாய் சாமி. பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமல மலைகளை பார்க்கத்தான போறோம். ஐயப்பா போட்டுக்கிட்டு வாரோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமல மலைகளை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கரை போறோம் அந்த பட்டணத்துல வந்த நேரம். ஐயப்பா மலை ராணி மலை மலை 5 மலை. புள்ளி மலை ராணி மலை மலை 5 மலை 5 கோல பாருங்க.
அந்த ஐயப்பன நடி ஓடுங்க ஐயா சிறுவன பாருங்க அந்த ஐயப்பன நடி ஓடுங்க நதிக்கர ஓடும் அந்த மக்களுக்கு வந்தோம் சாமியே சாமி சரணம் சாமி சரணம் சாமியே ஐயப்போ சாமியே சரணமையப்பா சாமியை வணங்காச்சு ஐயப்பன் முருகன் 18ஆம் படி பெரிய கருப்பு வெட்டுடையா காளியம்மை மாஜானி அம்மா இந்த அம்மா எல்லா அம்மாவுமே கோபம் உள்ள தெய்வம் கேட்ட வரக்கூடிய தெய்வங்கள் இதெல்லாம் இந்த சாமியை பூரா இப்ப அடுத்தவனை காலி பண்றதுக்கு வக்கீல் மாதிரி இருந்துக்கிறாங்க நம்ம ஆமா வடப்புறம் காளி கோயில் எல்லாம் போய் பின்னாடி செவத்துல பாத்தீங்கன்னா சுத்தியலும் வெற்றும் காசு வெட்டி போடுறாங்க மருமக மாமியா நினைச்சுக்கிட்டு 2 ரூபாய் வெட்டுவா மாமியாவை வந்து மருமகளை காலி ஒண்ணு 1 ரூபாய் வெட்டுவா ஆக மொத்தம் 2 முட்டைகளும் காசை வந்து எதுக்குமே பயப்படாம வெட்டி போட்டுருவாங்க ஒரே விஷயம் தெய்வங்கள் எல்லாம் இருக்க தெய்வங்கள் எல்லாம் கொடூரமா ஆகிக்கிட்டு அதனாலதான் கலி உலகம் அப்படியே போய்கிட்டு முதல்ல பொண்ணும் மாப்பிள்ளையும் காலில் விழுகும் போது பெரிய ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படி 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கலாம் இப்ப விழுகும் போது ஆசீர்வாதம் பண்றேன் 57 47 நல்லா இருக்கலாம் பூராமே தண்ணி அடிச்சதுனால இறங்கிடும் மொத்தாங்க தண்ணி தான் தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா நீ எங்கேயோ விட்டாலும் வருவேன் ஆமா கூட்டத்தை கூட்டுறதுன்னா நம்ம நாடகத்துக்கு கூட்டம் கூடுறதுன்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும் இந்த காலத்துல இப்ப எத்தனாயிரம் கொடுத்தாலும் கூட்டம் அந்த போதை நிக்கிற வரைக்கும் தான் நிற்பேன் இறங்கிடுச்சுன்னா எங்களோட பச்சை போடுறதுன்னா இங்க அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவேன் லிஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான்ப்பா பாய சொல்லிட்டு போதுவாள் அது அந்த காலத்தை ஆத்தாக்க வாங்க சாப்பிடல நீ சாப்பிடுங்க எனக்கு ஒன்றும் கன்ஃபியூஸா இருக்குது நாடக மேடையா இல்லை வேற எதுவும் விசேஷத்துக்கு வந்துட்டு நான் ஒரு ஆள் வாங்குவாங்கன்னு கேட்டுக்கிறேன் ரிஷப் புருஷன் ஏன்னா தம்பி மொழியை தெரிஞ்சுட்டே இருக்கான் நினைச்சு திங்க் பண்றான் பட் இன்னைக்கு எந்த பருப்பு வேற முடிவு டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரா இல்லையோ, நாம் பிறந்த ஒரு தமிழகத்திலே நம்மளுடன் பிறந்த ஒரு தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்கும் பெரும் சந்தோஷம். ஆனா அப்துல் கலாம் ஐயாவே சில கிராமத்தில் உள்ள பெரியாருக்கு தெரியல. அன்னைக்கு ஒரு ஊர்ல 30 தடவை அப்துல் கலாம் சொல்றேன். ஒரு பெரிய ஒரு எந்திரிச்சு அவர் என்ன ஆட்டியாவாரியான்னு நல்ல மனுஷன் முதலே செத்துட்டார். அவர் இருந்திருந்தாருன்னா அவரையும் இந்த நாடு கருத்துப்பாங்க. ஆமா, இப்ப உள்ள இளைஞர் ஊரா என்ன படிக்கணும், கல்வி அவசியம். அந்த கல்வியோட ஒவ்வொரு பழக்கத்துக்கு அடிமையாயிரும். சிந்திக்கணும். இந்த நாடக கொட்டாய்க்கு பின்னாடி ஒரு அம்மா தண்ணி அடிச்சு போதில் படுத்து வந்தாங்க. எத்தனை பேருக்கு தெரியாது? நீங்க சொல்றீங்க நாடு எந்த அளவுக்கு போது பத்தியில. இந்த நாடு எப்போ வல்லரசு ஆகும் என்றால் அத்தனை போதை பொருள்களும் என்றைக்கு ஒளிகிறதோ அன்னைக்கு தான் இந்த நாடு ஒழிச்சு வச்சுதான் வைக்கிறேன். அதுலயும் சரக்கு வாங்கி போடலாம்டா பிராசு, சரக்கு வாங்கி போடலாம். 170, 180, 200 பழிச்ச மட்டும் அடிக்கிறேன். பழைய லாட்டி சீட்டு அடிச்சது மாதிரி இதெல்லாம் பெற்றோருக்கு தள்ளி படுத்துறாங்க. அதே மாதிரி கணேஜ் போல வாங்க முடியாதா? கணேஜ் போல விற்கிறது 8 சாக்குள்ள ஒழிச்சு வைக்கிறேன். பெட்டிகள் எல்லாம் போனேன்னா வந்து கலரை தூக்கி வைக்கிறேன், அடுத்து உப்பு மூடையை தூக்கி வைக்கிறேன், அதுக்கப்புறம் 40 மூடை இறக்குறதுக்கு அப்புறம் கணேஜ் போல உள்ள வச்சிருக்கேன். அதை வாங்குறதுக்கு நம்ம ஆளு படுற வாடு. ஒரு பொம்பளையாள்கிட்ட போய் நம்ம ஆளு சைஸா கேட்பேன். அது பொட்டு கிட்டுமா வச்சு அது ஆளு பீட்டி பாரெல்லாம் போய் அப்படி இருக்கேன். அதுல போய் கவனமா கேட்பேன், அக்கா அது விற்கிறீங்கள? அது உடனே எதுப்பா
அது உடனே காலேரிய இல்ல அன்னைக்கு நாங்க வாங்கிட்டு போனேங்க. அன்னைக்கு விட்டுருந்தேன். போலீஸ் வந்து சொன்னது வந்து வைக்கிறது இல்லை. ஆனா உள்ள வச்சுட்டு கொடுத்தாங்க. ஏன்னா அவன் போனாலும் நல்லா திருதா எவ்வளவு இறக்கி விட்டு மீசியை கிழக்கு முறுக்கி விட்டு போயிருப்பேன். அந்த பொம்பளைக்கு அவனை பார்க்கும் போது கிரேம் போலீஸ் மாதிரியே தெரிஞ்சிருக்கு. ஆனா அவன் கொத்தனாரன்றது மட்டக்கம்பு பார்த்தேன் கண்டுபிடிக்கணும். இப்ப யாரு என்ன உத்தியோகத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. என்னை 60 வயசு கிழவே டை அடிச்சுட்டு போறேன். ஹாய் ப்ரோன்றேன். மண்டைய கழுவுனே வெள்ள மண்டை அடிச்சு எல்லாத்தையும் மாத்தலாம். உன் வயதை மாத்தலாம், உன் முகத்தை பிளாஸ்டிக் சர்ச்சினால் மாத்தலாம். உலகத்திலே எல்லாத்தையும் மாத்தினாலும் ஒன்றே ஒன்று மட்டும் மாற்ற முடியாது. பெத்த தாயை மட்டும் எவனாலும் மாற்ற முடியாது. சம்பளம் செத்து போச்சு. ஒருவருக்கே வளர கஷ்டப்பட்டேன். ஊதுவத்தியை கொண்டு வந்து நடுவில் மத்தவங்க அர்த்தம் வச்சுட்டு போயிட்டே. இன்னைக்கு நல்லது சொல்ல ஆள் இருக்கா? அப்புறம் நல்லது சொல்ல ஆள் இருக்கா? இல்ல. ஒருத்தன் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன். அதுல நல்ல காசு வருது. வந்துருச்சா? அதனால எம்கேஆர் அன்பாலயம் நான் நடத்தக்கூடிய எம்கேஆர் அன்பாலயத்துக்காக சரி அழகுமலையான் எங்க சாமியே வந்துருச்சாடா. அழகுமலையான் டிராவல்ஸ், கேடிஆர் டிராவல்ஸ் குரூப்ஸ், சுந்தராஜம்பட்டியை சேர்ந்த அன்பு உள்ளம் அஜித் எம் அஜித் அவர்கள் 201 அம்பளிப்படுத்த பெருமைப்படுத்தி அன்பு உள்ளது நன்றி. அதான் பிள்ளைலாம் குழு காலத்துல தூக்கிட்டு வராதான். அதான் அங்க பத்திரமா போய்தான் யார் போய் உட்காரு போ. பாருங்க பிள்ளை எந்த சைஸ்ல இருக்கு. அப்படிலாம் பிள்ளை வந்தா பெத்ததாயை தூக்கி வைக்க இடுப்பே ஒழிச்சு போடுவாங்க. அவனே 4 டன் இருப்பேன். இப்ப பாரு கடவாளி குஞ்சுக்கு தூக்கிட்டு போற மாட்டிட்டு எதில் விட்டேன் சொன்னேன்ல. மளிகை கடைக்காரன், மளிகை கடைக்காரன் ஒரு ஆள் நல்ல வியாபாரம் பார்க்கிறேன். பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் சோத்துக்கே கஷ்டப்படுறேன்னு வைங்க. அவனை கூப்பிட்டு அந்த மளிகை கடைக்காரங்க வாயா, ஏன் கஷ்டப்படுற? என்னைய மாதிரி 4 சந்து தள்ளி நீ ஒரு மளிகை கடை வை, ஒரு நாளைக்கு 5,000 20,000 கிடைக்குதுன்னு சொல்லுவானாக்க. சொல்ல மாட்டேன். மளிகை கடைக்காரன் போய் கேளு வியாபாரம் அப்படின்னு. எண்ணெயில இருந்து பருப்புல இருந்து பூராமே தவறேன். அப்புறம் என்ன வியாபாரம் டெய்லி என்ன மாதிரி தோட்டுறேன். டீ கடையில போய் கேளு ஒரு நாளைக்கு 5,000 10,000 லாபம் கிடைச்சு சொல்ல மாட்டாங்க. காப்பி தூள் வாங்கவே காசு இல்லைமே. ஏதோ உருட்டுறேன். என்ன மட்டும் முங்கு வண்டியா உருட்டுறேன். நல்லது சொல்ல ஆள் இல்லை. அதே மாதிரி இந்த கெட்ட வழக்கத்தை பழைய கொடுக்க அழகா பழைய கொடுப்பாங்க. சீரட்டை அடிக்கும் போது புதுசா ஒருத்தனை பழக்கிறது எப்படின்ற வாயில வைட நான் 10 வைப்பேன். மெதுவா இருக்கணும். புறையரும்டா மெதுவா இல்லடா. அவ்வளவுதான். அடுத்த ரவுண்டு சரியா மறுநாள் இந்த சொல்லி கொடுத்தேன் போக இவனுக்கு முன்னாடியே முட்டை முட்டையா மூக்குல தான் போக முடியாது. இது அதே மாதிரி சரக்கு அடிக்கிறது அப்படித்தான். ஃபர்ஸ்ட் எடுத்தவனே சொல்லுவாங்க அது கப்பு வாங்கிட்டு போகும்போது ஒமோட்டம் மூக்கை புடிச்சுக்கிட்டு லைட்டா சுருன்னு இழுக்கணும். இழுக்கும் போது ஒண்ணு சைனஸ் நடிச்சுக்க, அப்படி இல்லைன்னா கம்பு முட்டை மோந்து வாங்க. அது எந்த சவுண்டு வராதுல்ல, சவுண்டு வராது, எந்த வாசமும் வராது. ஒரே கவுச்சினே அதோட தாய் குளிச்சு விட்டு வடக்கு உதஞ்சு ஏன்னா கெட்டது. இப்ப ஒரு ஆள் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்காருன்னா ஒரு நோயாளியை குணப்படுத்துறது எப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். ஒரு ஆளை பார்க்க போறீங்க, அவர் முடியாம கிடக்காருன்னா அழகா சொல்லணும். அவன் எடுத்து உட்காந்துருப்பேன். டேய் என்னடா இல்லைண்ணே நேற்று மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், கிருகன்னு வந்துச்சு, விழுந்துட்டேன், கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. போட உன்னைய பார்க்கறதுக்கு முன்னாடி டாக்டரை பார்த்துட்டேன். எதுக்கு கவலைப்படாது, சரியா இருந்தோம்னா இது லேசா பித்தம் தானே அப்படின்னா அவன் படக்கன்னு உட்காந்துருப்பேன். சரி ஆனா பித்தம் பண்ணிட்டாங்க, நம்ம நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம்னு சந்தோஷமா பெட்டில் உட்காந்து ஆப்பிள் ஃபுல்லாக கடிச்சு தின்றுருக்கேன். சில நேரம் இங்கிருந்து போகும்போதே இங்கே அழுதுட்டு போறேன். போய் அதை பெட்டில் நடுங்கி படுத்து கிடக்கேன். ஏற்கனவே நரசின் டாக்டரும் கிட்னி தின்னு மாதிரி வருவாங்க. அவங்கள பார்த்து மிரண்டு போய் கிடக்கிறவங்க போய் விசாரிக்க பாரு. என்னடா நெஞ்சு வலிங்க, நெஞ்சு வலியா
போன வாரம் தானே பெரியப்பா அப்படி இருந்து செத்து போறாங்க. அது வரவே கூடாது. ஆமா, அப்புறம் என்ன பண்ண சொல்ற? நிக்காக்கான் சாணுமா? ஏதா உனக்கு என்னதான் பிரச்சனை? எங்க அம்மா ஏதாவது சொல்லுங்கப்பா. நீ போய் வீட்டுக்கு போய் பாடு. என்ன வேணும் உனக்கு சொல்லு. நீ கொஞ்ச நேரம் வந்து நடிக்கிறியா? அதெல்லாம் வேற ஒப்புட்டு வச்சுக்கத்தா. அப்புறம் கோமாளி வந்து பேசாம மைக்க முடிஞ்சாதீங்க. உனக்கு என்ன பிரச்சனை? பேச நிறுத்தா. 50 பேர் எதுக்காக பார்த்துருக்கிய? நாடகம்ன்றது என்ன உனக்கு தெரியுமா கேட்டா? அப்புறம் என்ன கராட்டம் ஆட வந்திருக்கேன்? கோமாளின்றவே பேசி சிரிக்க வச்சுட்டு அப்படித்தான் தோணுவான். இதே பேச்சு பொழுதுபோக்குன்ற அந்த ஆத்தா சத்தம் முடிஞ்சல எதிர்த்து போச்சு. நான் உள்ள வரேன்ப்பா. கமிட்டியாளர் யாருப்பா? கொஞ்சம் சொல்லுங்கப்பா. என்ன யாருமே சொல்ல மாட்டாங்க, நீ என்னத்தான் சொல்ற? பப்புன்னு அப்ப என்ன பண்ண முடிச்சுடா? தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண்போற்றும் மெய்ஞானியே. தென்பாண்டி அந்த ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அந்த மேற்கரப்பு கண்டெடுத்த என் மகன் அவன் தான் அப்துல் கலாம். அக்கினி சகத்து அணு ஆத்தலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சகத்து அணு ஆத்தலையே உடைத்து காட்டி பெட்டிகளை நோய்த்தாரையா. வெறும் பாசடிக்கு நம்மள்களா அந்த தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த ராமநாடு அந்த மேற்கரப்பு கண்டெடுத்த என் தங்க மகன் அவன் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாயோடு இருந்தவரா ஐயா. தாயோடு இருந்தவரா கல்லுவரம் தந்தார் ஐயா. சொன்னார் ஐயா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சுடர் அப்துல் கலாம். மீது கணக்கே வீணா அவன் கவன் மீது போது வீணா. மீது கணக்கே வீணா அவன் கவன் மீது போது வீணா. எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தவரா தங்கக்கலா. தென்பாண்டி ராமேஸ்வரம் அப்துல் கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நாயிலே நம்மள பாதுகாத்துச்சு. இப்ப நம்மளால நாயை பாதுகாக்கிறேன். ஒரு ஆள் அப்படித்தான் நாயை வாங்கிட்டு வெளியே காவ காக்கிறேன். நாய் வீட்டுக்குள்ள படுத்துக்கிறேன். நான் கேட்டேன், என்ன நாய் உள்ளதற்கு நீ வெளியே இருக்க? நாய் வீட்டு 1.5 லட்சம் நம்பி தூக்கிட்டு போயிட்டா போச்சு. என்னடா விலங்குகளுக்கு உள்ள மரியாதை மனிதனுக்கு அல்ல. ஒரே விஷயம், என்னைய பத்தி எல்லா பேருக்கும் தெரியும். உங்கள் மத்தியிலே பவுடர் போட்டு நான் ஒரு கோமாளியை தெரியலாம். அந்த ஆத்தாவுக்கு இந்த ஆத்தா மாதிரி எத்தனை ஆத்தாவை நான் வளர்த்துட்டு தெரியும். அது தெரியுமா? ஒரே விஷயம், பத்தி உனக்கு என்னத்தான் தெரியும்? நான் நாடக உலகத்துல கேவலப்படாத மேடையே கிடையாது. இதை கெட்ட வாக்கில் வந்தாலும் அதை வைத்து ஒரு 10 பேர் நல்லா இருக்கும்ன்றதுக்காக 19 வருஷமா ஒரு கோமாளியா பயணிச்சிருக்கேன். நான் நடித்த படங்களுக்கு இன்னும் நான் சென்னையிலே இருந்திருந்தேன்னா நேரம் நான் படத்தில் நடிச்சுட்டே இருந்திருக்கலாம். ஆனால் சினிமாவை எத்தனை பேர் வேணாலும் நடிக்கலாம். இந்த நாடக கலையில் உள்ள இந்த கலைஞர்கள் திறமையானவர்கள் அத்தனை பேரும் இவர்களை காப்பாற்ற இங்கு இருக்க வேண்டிய காலகட்டாயம்.
நம்மளை கற்றுக் கொடுத்து உலகத்துக்கு என்னை தெரிய வைத்தது இந்த நாடக கலை தான். அதை விட்டு நான் என்னைக்கு போக மாட்டேன். எத்தனையோ டைரக்டர் கூப்பிட்டாங்க, நான் வரலை என்று சொல்லிவிட்டேன். ஏன் கடைசி வரைக்கும் இந்த பாமர தமிழனுடைய முகத்தை பார்க்க முடியாது. சினிமாவில் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு நீ போயிடுவ. இப்ப எங்க அண்ணன், என் தம்பி, எங்க ஆத்தா, என் தம்பி, என் சகோதரிகள் நான் உங்களை கை நீட்டி பேசலாம், அதுல பேச முடியாது. இந்த நாடகத்துல நோத்தாண்டா 60 உலகையும் நோத்தாண்டேங்க. சினிமாவில் அப்படி கிடையாது. ஒரு சீன் எடுக்கிறதுக்கு 67 டேக். ஒன்மோர் நமக்கு பிடிச்ச ஒரு மோர் தர மாட்டாங்க. நான் தமிழ் குழுவை ஷூட்டிங்ல சாப்பிட்டு இருக்கும்போது சப்பளம் ஒன்றை ஒருத்தன் வந்தேன். நோ எம்கேன்னா கோயம்புத்தா கோயம்புன்றேன். என்னடா கோயம்புன்றேன், அப்படி குழம்புக்குத்தேன் கோயம்புன்றேன். இந்த சாலனாவுக்கு சொல்றாங்க சேருவாங்க. யாரோட போய் நான் சேர? தேசங்கள் தோறும் பாசைகள் வேறு. ஆனால் எத்தனை மாவட்டங்கள் எத்தனை இருக்கட்டும், அவை எந்த ஊரா இருந்தாலும் சரி, ராமநாதா இருக்கட்டும், அங்கிட்டு வந்து காளையார் பக்கம் எங்க இருக்கட்டும், மற்றபடி நம்ம சென்னைக்கு போனோம்னா என் தமிழ்ல சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நீ எந்த ஊர் அப்படின்னா நான் மதுரை. ஏன் மதுரை? வந்தவர்கள்லாம் வாழ வைத்தார் மீனாட்சி அம்மன். இந்த மீனாட்சி யாரையும் வாழ வைப்பா. ஏன் இதுக்கு தூங்கா நகரம் அப்படின்னா, மீனாட்சிக்கு இன்னொரு பேர் இருக்கு, மீன் விழியாள். மீனுக்கு வந்து இமையில கிடையாது, மீன் தூங்காது. அதே மாதிரி மீனாட்சி பட்டணத்திலே ஒரு ஆளு கூட முடிச்சிருக்காம தூங்க மாட்டாங்க. என்னத்தையும் முடிச்சுட்டே இருப்பாங்க இரவு ஃபுல்லா. அதனாலதான் இதுக்கு பேரு வந்து மீன் விழியாள் மீனாட்சி பட்டணம். மதுரையை சுத்தின கழுதையும் பொழைச்சுக்கிறவங்க முதல் சொல்லுவாங்க. ஏன் வீட்டுக்கு அகத்துக்குள்ள கட்டி வைப்பாங்களா? ஏன் மதுரை சுத்தின கழுதையை பொழைச்சுக்கிறோம்னா போஸ்டர் நம்ம அதை திண்டு அதை பொழைச்சுக்கணும். ஆனா இப்ப திண்டுச்சுன்னா அது சாணி வர முடியாது. பூராமே பிளாஸ்டிக் கேன்லாம் உள்ள வச்சு போட்டு பாட்டில உடச்சு போட்டுறேன். அதை திட்டு விட்டு கழுவை எப்படி நடந்து போடலாம். வாங்க போது வாங்க. இங்கே வந்திருக்கின்ற நாடக நடிகர்களுக்கெல்லாம் சுந்தராசனப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய எங்களது தேவேந்திரகுள்ள வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ உஜ்ஜினி மகா காளியம்மன் கோவில் கும்பிடக்கூடிய தேவேந்திரகுள்ள வேளாண் சமுதாய சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு போட்டு இங்கே ஆரம்பித்து அன்பண்ணன் JS ரவிராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். அங்கே மிருதங்கள் சொல்றதும் கரூர் அருமை சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்தியத்து கொண்டிருந்த அன்பண்ணன் ஆறுமுகம் உடைய புரிஞ்சுருக்காங்க. இங்கே தாளம் சொல்றதுக்கும் எனது அன்பு அண்ணன் தியாகராஜன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார். இங்கே இறுதிப்படுத்த அன்பு தம்பி காரமங்கலம் முருகன் சார்பாக என் தம்பி ஆனா முரளிதரன் அவர்கள் பெற்றுக் கொள்வார். அவருடைய அஸ்டன் அவருக்கு முரளி வாரா வாரா என்ன சுண்டு எடுத்து போயிட்டாரா? அவங்க மட்டும் வந்து மேலே தூக்கினவா? என்னடா ஏழறி இருக்கேன், நீ கூட காரணம் அமைச்சிட்டேன். இங்கே லைவ் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற என்ன ஸ்டுடியோ? இமை கேப்சர் அந்த யூடியூப் சேனல். வாங்க, துண்டுக்காக தானே உட்காந்துருக்கீங்க. வாங்கடா, கட்டி முடிக்க துண்டு இல்லாம முந்த மாத்திருக்கேன். கிடைக்காது, வாங்க என் தங்கா கூட நுழைஞ்சு வா. பாபு சிங்க மாவீரன் நெப்போலியன் வீரக்கழகம் சார்பாக எனக்கு முன்னாடி வந்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஒரு 2 நிமிஷம் பேசுவேன். உனக்கு முன்னாடி மொத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத ஒரு கிராமம் சுந்தராசம்பட்டி. தேவேந்திரகுள்ள வேளாளர்கள் அத்தனை சமுதாய மக்களுக்கும் கொடான கொடி நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை,
சட்டித்தனம் செய்யலாமா குதிரை இந்த வண்டிக்காரி சொந்த ஊரு மதுரை சட்டித்தனம் செய்யலாமா குதிரை வாக்கப்பட்டு நிற்கிது ஒரு கழுது இதுக்கு மேல வயது இல்லை அவ்வளவுதான் 2 வரி தான் இந்த பாட்டை முழுக்க படிக்கணும்னா 1300 ஆகும் அவ்வளவுதான் முடிஞ்சு எல்லாரும் ஒவ்வொரு பாட்டை சொல்ல சொல்ல பாடிக்கிட்டு இருந்தா இது என்ன பக்தி நிகழ்ச்சி நாடக முடியுமே புரட்டாசி வந்துருமுடா சரி இம்புருந்து இது பொங்க பானையா காலாசி குடத்துல வச்சுக்கிறியா ஏன்னா இப்படியெல்லாம் பொங்கல் கொண்டாடிலாம் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு பொங்கல் வைக்கக்கூடிய பானை எது தெரியுமா மண்பானை மண்பானைக்கு பேர் புகழ் பெற்றது மானாமதுரை மண்பானை அதே மாதிரி மியூசிக் கடம் மானாமதுல இருந்து அமெரிக்காலாம் வாங்கிட்டு போவாங்க இப்போ பொம்பளையால கூட பொங்க வைக்கிறது பொங்க பானைலாம் கிடையாது ஏன்னா அலச முடியலையே குக்கர்ல 2 விசில் அது 3வது இறக்குறதுக்குள்ள அது திணறி அடிச்சு முகட்டு புதுசை மேல போய் வலிச்சுக்கிட்டாக்கிறியா பொங்கல் என்னடா பொங்கல் பட்டாசு வச்சீங்க அன்புறவுகளே உண்மையிலேயே இந்த சுந்தராசம்பட்டி கிராமம் வந்து புனிதமான கிராமம் நல்ல மனிதர்கள் இங்க நான் பாக்குறேன் வெடி வச்சீங்க அடுத்த வருஷம்லாம் ரோட்ல வைக்காதீங்க இந்த வர்றாங்க வேற அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கபட்டுக்குள்ள வச்சு விடுது அதோட தாலி மொத்தமா போய் சேருவோம் வெடிய வைக்கிற அதுலயும் ஒரே மாதிரி வெடி வெடிக்காது பட்டாசு ஆலையிலிருந்து வந்து வெடி போடக்கூடிய அன்பு உறவுகளே உங்களுக்கு இந்த யூடியூப் வாயிலாக நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க வெடி போடுறீங்க எதை நம்மளை வந்து வெடி போட சொல்லிட்டாங்க நம்ம காசை வாங்கிட்டோம்னு டக்குன்னு பத்த வைக்கிறீங்க கூட்டத்தை கூட பார்க்க மாட்டீங்க கூட்டத்தை பாருங்க குழந்தைகளை பாருங்க கை குழந்தையோட ஒரு சகோதரியெல்லாம் நிக்கிறாங்க வெடியை வச்சு விடுறீங்க அந்த வெடி நேருக்கு நேரா போனா ஆபத்து இல்லை லேசா சான்ஸ்னா என்ன ஆகும் கவனமா இருக்கணும் எங்க ஊர்ல தீபாவளிக்கு ஒருத்தன் வெடி ஓட்டவே அவனுக்கு வெடி ஓடுற மாதிரி வந்துருச்சு ராக்கெட்டை முண்டை கம்புக்குட்டில் வச்சுக்கிட்டு ஊதுவத்தியை வச்சுட்டு வெடி ஓடிக்கிட்டே இருந்தேன் சரி இதுதான் ஊதுவத்தி நினைச்சு முண்டை கம்புக்குட்டில் ராக்கெட்டோட சேர்த்து ஊதுவத்தி வச்சுட்டேன் பூராத்தையும் பிடிச்சி இங்க ஏறி ராக்கெட் என்னாச்சு மனிதனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க தலைக்கவசம் உயிர் கவசம் இந்த ஹெல்மெட்டை எப்ப போடுவோம் காக்கி சட்டையை மட்டும் பார்த்தா போடுவோம் அன்னைக்கு ஒரு ஆளு காக்கி சட்டையை பார்த்தாலே வண்டி நிப்பாடிடு சார் என் பொண்டாட்டிக்கு பிரசவம் சார் நான் ஆஸ்பத்திரியில தான் சேர்த்துருக்கு இனிமேல் நான் ஹெல்மெட் போறேன் சார் ஆகும்னு அழுதுனேன் அந்த காக்கி சட்டை போட்டு ஆளு சொன்னேன் நீ நினைக்கிற மாதிரி நான் போலீஸ் இல்லை ஏடிஎம் வாட்ச் பண்றேன் ஹெல்மெட் எதுக்கலாம் அதுக்கு நீ போடா போலீஸ் அந்த அடிக்கிறான் அப்படிலாம் அது பண்றேன் இது ஒரு ஆளு இந்த கேத வீட்டுல பாத்தீங்கன்னா சட்டை இல்லாம ஒரு ஆளு பெரும்பாலும் கேத வீட்டுல எப்படி இருப்பான் துண்டு வேட்டி அப்படி வர்றேன் யாரு கூட கையை கொடுப்பாங்க அப்பா போய் சேர்ந்தாரு அவ்வளவுதான் அப்படின்னு போயிட்டாங்க ஒரு கிளை வந்தது வேகமா கதறிடுச்சு ஐயா எங்க அப்பயும் பெரிய கோடீஸ்வரன் ஐயா கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருந்தானே அவன் சொன்னேன் கடம்பட்டு போயிட்டே நான் 12 லட்சம் கட்டணும் நீ போய் உன்னை கொண்டே விடுவேன் ஆயுன்னு அழுது காலில் விழுந்து 1/2 மணி நேரம் அந்த கிளவி அழுதுச்சு இது அந்த கிளவி அப்படி நிமித்து ஒரு வார்த்தை சொன்னேன் நீ நினைக்கிற மாதிரி அந்த செத்து கிடக்கிறவனுக்கு நான் மகன் இல்லை நான் மேல வாசிக்க வந்தேன் அது நீர்மலைக்கு போய் கேட்டி நான் முடிச்ச உடனே காசு வாங்க வந்தேன் ஏன்னா பதட்டத்துல எதை என்ன செய்யுமோ அதை செய்யவே தெரியாது கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லும் போது ஏன் பரிசம் போடும் போதே அவங்க வீட்டுக்குள்ள வந்து விதமில்ல விதைச்சிருவாங்களா பயிர் ஆகி முளைச்சதுக்கு அப்புறம் அறுக்கிறது கிடையாது கல்யாணம் என்பது 1000 பேர்கிட்ட போய் சொல்லி 1000 பேர்கிட்ட போய் சொல்லி அதாவது போக போக 1000 காலத்து பயிர் இந்த மறுநாளத்தை மயிர் அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் போறாங்க எவன் பொண்ணு எவன் மாப்பிள்ளைன்னு பூரா பேருமே பொண்ணு மாப்பிள்ளை மாதிரியே இருப்பாங்க
பூராவே புருவத்தை எடுத்து மேக்கப் போட்டு அன்னைக்கு பார்த்து நீங்க தை அடிச்சு மண்ணி வைக்கிறதாலாம் வெட்டி இவன் எல்லா பேருமே பட்டு கட்டி கூட இருந்தா எவன்டா மாப்பிள்ள அப்ப எல்லாம் கல்யாணம் பண்ணது எப்படி 4 தட்டிதான் தட்டி கீழே பாயை விரிச்சுடுவாங்க அதுல உட்கார்ந்து பொண்ணு மாப்பிள்ளையும் ஊரு பெரிய ஆளு வருவாரு நாட்டாமையும் அம்பலமும் வருவாங்க ஊர்ல பெரிய ஆளு தாலி எடுத்து கொடுத்துட்டு கட்ட விட்டு அந்த அரிசியில் தாயில போட்டு போயிடுவாரு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஐயரை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க அவர் 12 லிட்டர் நெய் மண்ணெண்ண பருப்பு செங்கக்கல் கிடைக்காட்டா ஆலப்புழா கல்லு போட்டு அவர் பெட்டக்ஸுக்கு வேற பலகா போட்டு அப்படித்தான் மேல கட்டும் போது ஒரு தேங்காயை வச்சு ஐயரை எரிஞ்சு விட்டேன் அந்த ஐயர் ஏற்கனவே தன் ரெவடியா அவன் புடிச்சு ஐயர் அடிக்க கட்டமா இந்த நாட்டுல ஒரே ஒரு விஷயம் ஓசின்னு சொல்லும் போது என்னைக்கு நீ கையை ஏந்தாம இருக்கியோ அதே மாதிரி இந்த பாமர தமிழர் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் செஞ்சு உழைக்கக்கூடிய என் உழைப்பாளியும் என் தமிழனும் என்னைக்கு மற்றவர்கள் மாதிரி பெரிய பெரிய ஆலயத்துல போய் சாமி கும்பிட முடியுதோ அன்னைக்கு தான் அந்த நாடு நல்லா இருக்கும். காசு இருக்கிற ஆள் மட்டும்தான் பெரிய கோயில்லாம் சாமி கும்பிட முடியும். ஆமா இப்ப போய் ஒரு சின்ன கோயில்ல கூட பூஜாரி தீவாரம் காட்டுவாரு தீவாரம் காட்டுவாரு வெறும் தீவாரம் மட்டும் தொட்டு கும்பிடு அவங்க மூஞ்சியை முறைச்சு பார்ப்பேன் ஒரு 100 ரூபா போடு போ பட்டி அடிச்சு விடுவேன் இருங்க ஒரு மாலை அடிச்சு விடுவேன் எலும்புச்சம்பழம் சிரமமா இருக்கும் தலைக்கு வச்சு பாருங்க அம்பாள் உங்களுக்கு எல்லாமே தருவாங்க ஒரு 500 ரூபாயை போடு அம்மன் கழுத்துல எனக்கு நகையை லேசா கலட்டுங்க என்ன கலட்டுறீங்க நான் வேற நகையை போட்டுக்கிறேன் நீங்க வச்சுக்கங்க குடும்பம் நல்லா இருந்தா சரி யாரும் அந்த பூஜை ஒரு 5000 போடு வீட்டுக்கு போய் மம்பட்டி கடப்பாறை எடுத்துட்டு வந்து சிலையே பேசுங்க சிலையே பேசு வாங்க ஒரு கை பிடிங்க தூக்கி போங்க தூக்கி போய் கும்பிட்டு ஆடி 3ஆம் தேதி இருக்கு திருவிழா அது வரைக்கும் நான் நடைய தொடக்கவே மாட்டேன் உங்க ஜாமிங்க காசு இந்த உலகத்துல காசு காசு எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் நீ செத்ததுக்கு அப்புறம் ஒரே வார்த்தை போனாம பாடியை எப்ப தூக்குவீங்க அவ்வளவே இதுல எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ன நிரந்தரம் அப்படின்னா நீ செய்த பாவமும் புண்ணியம் ஒரு ஆளை தூக்கிட்டு போகும்போதே சொல்லிருக்கான் பாடையில தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது சொல்லுவேன் ஆளு கூட பேசுவார் ஊர்ல அவர் அழகர் நல்ல மனுஷன் தான் இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருந்தா அந்த ஊரை திருத்திருப்பேன் நல்லவன் போயிட்டாடா நல்லவனை அப்படி சொல்லுவேன் கெட்டவனை தூக்கிட்டு போகும்போது சொல்லுவான் பாரு அன்னைக்கே வேற தரல தாய் சாக வேண்டிய தப்பிச்சுட்டேன் போனவரையும் சாக வேண்டிய வேண்டாம் ஆனால் இந்த உலகத்துல நான் ஒரு 3 பேரை மட்டுமே வணங்குறேன் யாருன்னா முதல்ல 10 மாசம் சுமந்து என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன் ஒன்று இரண்டாவது என் பாட்டை முப்பாட்டேன் இதுதான் தான் நம்ம குலசாமி சொன்னான் பாரு 18ஆம் படி அழகமலையான 2வது வணங்குவேன் 3வது ஒருத்தனை வணங்குறேன்டா ஒரு ஏழை சிறுமி கந்தல் ஆடையோடு வந்து எனக்கு பசிக்குதுன்னு கை நீட்டும் போது அந்த சிறுமிக்கு பசியை போக்குறேன் பாரு என் தமிழ அவனைத்தான் நான் 3வது கடவுளாக வணங்குவேன் கோடிக்கணக்கில் ஆடிக்கார வைத்திருக்கலாம் ஒரு 40-50 கோடி வச்சிருக்கலாம் அவளெல்லாம் பணக்காரன் அல்ல யார் இதுல மனதிலையும் குணத்திலையும் பணத்திலையும் சிறந்தவன் யாருன்னா அன்றாடு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய இங்க அமர்ந்திருக்கின்ற இந்த தமிழன் தான் என்னைக்குமே வேணும் போ நீ என்ன வேணாலும் போ நீ போ ஆடிக்காரல போ ஆமணிக்காரல போ ஆனா மொத்த சுகர்ல இருந்தீங்கடா பூரா சுகர் பிரஷர் ஆனா ஏன் தமிழங்க உட்கார்ந்து எவருக்கும் எந்த குறையும் வராது வராது ஏன் வருது நம்ம யாருடைய கருத்தா அன்றாட உழைக்கிற நம்ம குடும்பத்தை பார்க்கிற அந்த கஷ்டத்துல இன்னொருத்தன் உதவி செய்யறான் பாரு இந்த தமிழே மாதிரி இப்ப நீங்க எல்லாருமே கோடீஸ்வரன் தானே கை தட்டலாம் உங்களுக்காக நான் பேசுறேன் ஆமா நம்ம மிஞ்சி கிடையாது யாருமே எதுவுமே கிடையாது ஆனா அன்பு மிஞ்சி யாரும் அதிக நாள் வாழ போவது கிடையாது இருக்கு வரைக்கும் நல்லதை செய்ய நல்லவனாயிரு ஆனா அது யாரு கேட்கிறா இப்ப ஒரு வீடு கட்ட உன் உள்ளூர்லயே வச்சிருவானா விட மாட்டேன் நீ ஒரு 20 லட்சத்துக்கு வீடு கட்டு டெய்லி பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்ன வச்சேன் 20 லட்சத்துக்கு வீடு கட்டுறீங்களா 20 லட்சத்துக்கு கட்டாதீங்க
நான் ஒரு 10 லட்சம் மாடு வித்து தர்றேன், 30 லட்சத்துக்கு 3 மாடியா எடுங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவாங்க, மைத்த சொல்லுவேன். நீ வீட கட்ட கட்ட டெய்லி நடந்து போகும்போதே பார்ப்பேன், பேச மாட்டேன் வந்துட்டியா, திருப்பி இங்கிட்டு வருவேன், நல்லா போடாங்க எங்க இருக்காரு போன் அடிச்சு கேட்பேன். பக்கத்து வீட்டுல தன் பொண்ணுச்சாமி வீடு கட்டுறாயா, எத்தனை லட்சம் ஆனாலும் சரி வீடு கட்டாம கை கால விளங்காம தகடு இருக்கா, தகட வச்சு விட்டுருங்க. செய்வினைங்க, ஏன் செய்வினை? செய்த வினை உன்னே திரும்பும். செய்வினை செய்யாது. ஏன்னா இந்த உலகம் வாழ பொறுக்காத உலகம், போராம உலகத்துல நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற. ஆனா அந்த காலத்துல ஏன் போராமப்படலைன்னா அவங்க பெரிய பணக்காரங்க தான் தெரியாது. இந்த காலத்துல நம்ம பேண்ட் சட்டையில இன் பண்ணி ஷூவை போட்டு ஒரு கண்ணாடியை போடு என்கிட்ட கொள்ளையடிச்சிட்டேன் போல அப்படின்னு. அந்த காலத்துல எங்க ஐயா என்ன பண்ணுவாரு, கோமணம் தானே கட்டுவாரு. அந்த கோமணத்தை நீச்சு ஏற்றி உறிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா எங்க அப்பா ஒரு சேலாண்ட அந்த கோமணம். அப்ப போராம போட மாட்டேன். இப்ப ஆடையெல்லாம் போடுற இளைஞர்கள் எல்லாமே மாறி வச்சுட்டா. பொம்பளை எல்லாம் இங்க இருக்கிய, நீங்க எல்லாம் வயசுக்கு வர்ற காலத்துல எங்க ஆத்தா இருக்கலாம், அப்பெல்லாம் என்ன ஆடை? பாவாடை தாவணி. அந்த பாவாடை தாவணி இங்க வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய ஒரு சகோதரி தமிழகத்தில் நடக்கக்கூடிய பொங்கல் பண்டிகையிலே நான் மறந்த, நாம் தமிழகத்தில் மறந்த சகோதரி மறந்த பாவாடை தாவணி அவ கட்டுறா, வெளிநாட்டு சகோதரி. ஆனா நீங்க எல்லாருமே அங்க மாறிக்கீங்களே, ஐக்கிள்ஸ் லைக்கிள்ஸ் மொத்தா ஈர் கேஸ்ன்னு, அப்புறம் கருப்படிச்சு முக்கிய மைத்த புடி முக்கிய ஏன் வராது? செருப்பு போடலாம், இப்படித்தான் போடணும், செருப்பு எப்படி போடுறேன் ஐக்கிள்ஸ் போட்டுக்கிட்டு ராமேஸ்வரம் கடல்ல இருந்து நடந்தது மாதிரி நடந்து உங்களுக்கு கருத்து சொல்லி நான் ஓஞ்சுவேன். தாலாட்டு பாட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு தாலாட்டு பாட்டு தெரியும்? தெரியாது. குழந்தை பிறந்தால் கலப்படம் இல்லாத இந்த உலகத்துல ஒரே பொருள் பெத்த தாயினுடைய பால் தான் சொன்னேன், அதையும் கலந்துட்டேன். புரியும், ஒரு ஆபீஸுக்கு வேலை, கொண்டாட்டி ஒரு ஆபீஸுக்கு வேலை. அந்த பிறந்த குழந்தைய என்ன பண்றாங்கன்னா 2 லிட்டர் பவுண்டா கேட்டுருக்குவாரு. அதுல 1/4 லிட்டர் ஆரோக்கிய பாலை காய்ச்சி அதுக்கு மேல சுடுதண்ணியை ஊத்தி குலுக்கி லிப்புல மாட்டி அது வாயில வச்சுட்டு போயிட்டேன். அவன் சாயந்தரம் தெரிஞ்சு அந்த பிள்ளை சுவந்துக்கிட்டு வெளியே இருந்துக்கிட்டு நைட்டுக்கே புரிஞ்ச முடிச்சு போறாங்க. இந்த மிச்ச பாலை முடிச்சு போறாங்க. அதுதான் நீங்க தான் எப்படி உட்காந்து பொறிகள் வைக்கிற மாதிரி காலங்கள் அப்படி போய்கிட்டு. அழகா எங்காத்தாலும் தாலாட்டு பாட்டு பாடும். ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே நீ உறங்கு, உங்க அப்பா வர நேரமாகும், நான் வளர்த்த அழகுறதோ நீ உறங்கு, எங்க ஐயா நீங்க தருமர் மையே கண்ணாதரு, நான் வளர்த்த கட்டினதோ நீ உறங்கு அப்படின்னா நானா தூங்கிடுவேன். செவியிலே அன்று கேட்ட தாயினுடைய தாலாட்டு பாட்டுட்டேன். இன்று இருக்க இளைஞர்கள் அத்தனை பேரையும் வளர வளர இசையை கேட்க வைத்தது தாயினுடைய பாட்டுட்டேன். ஆனா இப்ப உள்ள பொம்பளைக்கெல்லாம் தாலாட்டு பாட்டே தெரியாது. பக்கத்து வீட்டுல ஒரு பொம்பளை தாலாட்டு பாட்டு நானும் பாடுறேன், அவன் மயன் 3 வயசு ஆயிடுச்சு, அவன் அப்படியே போட வாடான்டுவேன். அந்த பொம்பளைக்கு ஆசையை பாரு, எப்படியாவது தூங்க வைக்கணும்னு இந்த தொட்டியை நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு பாரு. அவன் புடிச்சுன்னு மூஞ்சில மூத்தத்தை அடிச்சு விட்டேன். அம்மா நீ என்னை பாடாதம்மா, நானே தூங்கினேன், உன் புருஷன் வச்சுக்க எதா இருந்தாலும் அவன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆகி போச்சு. புருஷனுடைய பேர்களை சொல்ல மாட்டார்கள் இந்த தாய்மார்கள். உங்க வீட்டுக்காரர் பேர் என்னன்னா அத்தி, அதை நான் சொல்லுவேன்னா பக்கத்துல யார் இருக்காங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க மூதாட்டிகள், அந்த காலத்து என் தாய்மார்கள்லாம். இப்போ புருஷன் பேரை கேட்டா அவன் பேரு, அவங்க அப்பையும் பேரு, உங்க ஆத்தா பேரு, ஓட்டு ஐடென்டி ஆதார் கார்டு அம்பிட்டு சொல்லுவோம். புருஷன் கரெக்டா கிடைக்காது. எவ்வளவு மரியாதை! இந்த மாதிரி ஆத்தா சிரிக்குது மாதிரி, கெட்ட ஓட்டு சிரிக்குது. முதல்ல ஆரம்ப காலத்துல 2 வீலர்னு வந்தது என்ன தெரியுமா? இந்த டிஎஸ் 50. இந்த டிஎஸ் 50ல போகும்போது மழை காலத்துல ஸ்டார்ட் ஆகாது, அதை ஏறிக்கிட்டு மிதிச்சாலையெல்லாம் இருக்கலாம், ஏறிக்கிட்டு சுத்துவாங்க, கச்சு பிடிச்சி சுத்தி அது தம்முடு தாய் வெதரில் அடிச்சு அவ்வளவு கஷ்டம். இப்ப பாரு வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா சீரும் கொடுக்குறாங்க. இதே நடு பள்ளத்துல உட்காந்துக்கிறேன், இவன் பொண்டாட்டி 3 அடி மாடியில இங்க உட்காந்துருக்காங்க. அப்படித்தான் ஒருத்தர் வேமா 80 வந்து வேகத்தடியை மறந்துட்டேன். போனவனே பொண்டாட்டி பப்பன்னு விழுந்துட்டான். மாட்டு தாவணியில விழுந்த உங்களை போய் பெரியாரில் அடிக்கிற சுமிதா எங்க ஆளக்காரன் அவன் சொல்லிட்டா, மரியாதை தாலியை வாங்கி போறான்.
உன் கூட நான் குடும்பம் நடத்துறேன். ஆனாலும் என்னை போட்டு போயிடுச்சுடா. ஏன்னா எல்லாமே மாறிடுச்சு. நான் என்ன சலசலப்பு குறையும். ஆடு வச்சிருந்தி மாடு வச்சிருந்தி 50 செம்பரி ஆடு வச்சிருந்தி அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். பெண்கள் 5 லட்சம் கடை வச்சிருந்தேன். கொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு வெள்ளி பிடிச்சி விற்கிறவளை சேர்த்து வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மனசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்துணையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு. அத்துணையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பத்துக்கு போகுமப்பா. வேணாமப்பா குடியிட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பத்துக்கு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. விடுஞ்சா பொழுதா தற்போது கடையை தேடி நடையா நடந்தோம். அதை நீ பார்க்கல. அழகு வச்சு குளிச்சு முட்டி கொண்டாட்டி கொலுசலித்து பட்ட தண்ணி அரைச்சு முட்டி எல்லாமே முடிஞ்ச பின்னே உடம்பும் தான் சென்றது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட சனக்கு அடிச்சு காலையில பல்லு வழக்காம 4:30 ஓட்ட கப்பல ஊத்தி அடிச்சு உடலும் தாண்டா வெந்தது. அதிகமா தண்ணி அடிச்சவனுக்கு பார்வையும் போ மங்கு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மனசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல வரங்கோ வரங்கோ மேல வரங்கோ வரங்கோ. இருக்கிற விசவிதா இருக்க கொள்ளுதா. இருக்கிற விசவிதா இருக்க கொள்ளுதா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. நானும் கேட்கல அந்தாகும் தாவையெல்லாம் அழகு வச்சு குடிச்சதுண்டு. கொண்டாட்டி கொலுச வைத்து பட்ட தண்ணி அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய முன்னோர் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன். நானும் ஒரு காலத்துல குடிச்ச வேண்டாம். இப்ப திருந்தனால இந்த பாட்டை பாடிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மனசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு இந்த நிலையாச்சு. என் நண்பன் பிரகாசோட சேர்ந்து இந்த பக்கமல கலைஞர் 4 பேர்த்துக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக கேடிஆர் அங்கு உள்ளங்கள் ரூபாய் 501 அம்பலத்து பருவப்படுத்திய அங்கு உள்ளத்துக்கு நன்றி.
நோட்டீஸ் படிக்க போறேன். வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு, தெற்கையா திருநெல்வேலி ஜில்லாமா, தட்சிணா பூமி ஆராம்பலி கோட்டை ஏகாகிகம் பண்ண, மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு, அந்த மலையாள நாட்டில உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஓட்டிட்டான் தண்ணியில, கேமலாட்டு தண்ணியில, மேலாட வெட்டி நீ கீழாட அழகர் கோயில் இலங்கையிலே, என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி இன்றைய தினம் மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு தாலுகா சுந்தராஜம்பட்டி கிராமத்திலே தேவேந்திர உள்ள வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ உஜினி மகா காளியம்மன் கோவில் உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் ஊமச்சிகுளம் மற்றும் ஐயர் அப்பன் திருப்பதி திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டை சங்கத்திலிருந்து 2 மாசத்துக்கு முன்னாடி எஃப்சி முடிஞ்ச ஒரு மகேந்திர வேலை எடுத்து திருப்பி அந்த வேலை காவல்துறை மதித்தால் என்ன சொல்வது என்று தெரியாமல் தெளிவர் திணறும் போது நாடக நடிகர் என்று சொன்னால் விட்டு விடுவார்கள் என்று எவை உத்தமனா அவனுக்கு தெரியும். தெரியுதா? திருப்பி அங்கிருந்து வந்து ஊர்ல எப்படி ஆட்டுக்கறி போடுவார் என்று 50 பேரும் தும்முன்னு இறங்கி போனால் ஹோட்டலில் தோசை இட்லி ஆம்பளை திங்க விட்டதனால் கடுப்பு அதுமா நடிக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதிகபட்சமாக நடைபெறும். நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் திருச்சியை சேர்ந்த எம்பி தேவன் அவர்கள் இந்த மேடைகளை வேலன் விருத்தனாக நடிக்க காத்து கோயிலின் இனிமையான கோயிலவாணி கொஞ்சம் மொழி பேசுற அஞ்சுதம் தனக்குத்தானே தனி பாணியை வகுத்தோரும் அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த ஏபி ராஜேஸ்வரி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டார். எத்தனை நாரதர்களை பார்த்தவர்கள் நீங்கள் அத்தனை பேருமே அத்தனை நாரதர்களுமே பேரு ஒன்று நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறார். வள்ளிக்கிட்ட தர்க்கம் அப்படின்னு உருவாக்கணும் யாருன்னு தெரியுமா? இதரே மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரர் தாத்தா வரிச்சூர் பழனியப்பேன். மதுரை சாதாரண கிடையாது, மதுரையிலே சாதித்தவர்கள் தான் அவர்களை பார்த்துதான் எல்லாரும் கத்துக்கிட்டு. வரிச்சூர் பழனியப்ப தாத்தா. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் ஒருத்தர் இருந்தார், அன்னை முத்தப்பா அன்னை, ராசாப்பூர் சித்தப்பூ ஆறுமுகம், அஞ்சரைக்கட்டை ஆறுமுகம். அதுக்கப்புறம் எங்க அண்ணே கோதமங்கலம் முத்துச்சிருப்பி சூப்பர் சிங்கர்ல பாடிட்டு முதல்ல எங்க அண்ணன்ட்ட கேட்பேன், அண்ணே எங்கன்னு இருக்க நாடகத்துக்கு தேவைப்பட்ட பச்சான்னு நினைக்கிறேன் மதுரை மாட்டாவளி மாண்டியூர்ல இருக்குன்னு சொன்ன முத்துச்சிருப்பி இப்போ போன் அடிக்கிறேன் 4 நாளைக்கு முன்னாடி. நான் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கேன்னா போன ஆஸ்திரேலியாவில் நான் போய் கங்கார எல்லைக்கு போய் பச்சாட்டு பண்ணுறேன். அப்படி எத்தனை ஜாம்பவான்கள் பேர்களை நிறுத்தி வந்து சென்ற இடத்தை பூர்த்தி செய்ய காத்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு மகன். வெளியில வந்தவனே எங்கிட்ட பார்த்தீங்கன்னா அவனை உருவாய தொலைச்ச மாதிரியே தெரியல, அப்படியே தெரியும் தொக்கத்தைய மாதிரி. ஆனால் அவன் பாடக்கூடிய ஒவ்வொரு பாடல்களையும் நீங்க கேட்கும் பொழுது உங்களை அறியாமல் கைதட்டுவீங்க. அப்படி பேரும் பகலும் பெறக்கூடிய எனது அன்பு மகன் புதுக்கோட்டை அருகாமையுள்ள மேலப்பட்டியை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாரதாக நடிக்க காத்துள்ளார். ஆறுமணிய கலையரசு பெண்பாட்டு இசை அமுது வாசத்துக்குரிய அன்பு அண்ணன் சத்தியமங்கலத்தை சேர்ந்த மாவீரர் நெப்போலியன் வீர விளையாட்டுக் கழகம் தாதக்கனது சார்பாக முரளி அவர்கள் 101 அம்பலத்து உருவப்படுத்திய முரளி அவர்களுக்கு நன்றி. அன்பு அண்ணன் ஆறுமணிய கலையரசு ஜே.எஸ். ரவிராஜ் அவர்கள் ஆறுமணிய பெண்பாளர். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி, சிந்திருக்கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி, சிந்திருக்கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி.
நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அருமையான பாடல். பழைய பாட்டுக்கு நிகழ்வு பழைய பாட்டுங்க. இப்பெல்லாம் பாட்டுலாம் கேட்டோம்னா பிரஷர் உள்ளாலாம் கேட்க முடியாது. ஆமா கிளி போதும் மாடுகளும் அத்துட்டு போய். அருமையான பாட்டு. மிருதங்க சக்கரவர்த்தி வித்துவான். ஒரு திறமையான ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி. நாடக உலகத்திலேயே இவருக்கு நிகர் இவர் தான். அப்படி சென்ற ஊர்கள்லாம் அடுத்த வருஷம் ஒரு சில நடிகருக்கு தேவையில்லாட்டாலும் பரவாயில்ல, இந்த மிருதங்க காரம் மட்டும் விட்டுறாதீங்க அப்படி சொல்லும் அளவுக்கு இன்ன வரைக்கும் பேரும்புகளை சேர்த்து வரக்கூடிய கரூர் மண் கண்டெடுத்த பிரகாஷ், கரூர் பிரகாஷ் அவர்கள் மிருதத்தை சேர்ப்பார்கள். பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர் ஐயா. என்ன ஆகும்னா ஜாமான தூக்கிட்டு இருக்கு, என்ன உட்கார போறியா? வேற சொல்லும் போது விரும்புங்கய்யா. எத்தனையோ ஆடுனா சொல்லும் போது ரப்பு போட்டு அடிப்பாங்க, அது ஒரு திறமை. ஆனா உங்களை நான் ஜோதிக்கிறேன் இந்த மேடை. நான் இப்ப பேர் சொல்லும் போது நீங்க ஒரு பாட்டு பாருங்க. பாட தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்கு வர்றேன்?
கூலி விடாது. பாட தெரியுமா தெரியாது? ஒரு பாட்டு பாடுங்க, மைக்க வைங்க. பாசத்துக்குரிய பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை கே ஆறுமுகம் அவர்கள் பாட்டை படித்துக் கொண்டு ஆள் ரசிப்பார். பாடு. கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒரு பஜனை வீட்டுல என்னை பார்த்தோன்னே கேசரி தூக்கி ஓடுனேன். நீதானே இந்த பாட்டு படிக்கும் போது சரி ஆளு மாட்டு வருமா பாரு. சரி நாளை பொண்ணு படிச்சு வந்து பாரு. இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த தியாகராஜன் அவர்கள் சீன்தாளம். ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை அப்படின்னு சொல்லுவேன். அது எவன் முன்னாடின்னு எனக்கு தெரியாது. ஏதோ 5:30 வரைக்கும் புதுசா பெயிண்ட் அடிக்க தெரியாத செவத்தை தரவன மாதிரி தரை விட்டு போயிருவேன். மருதுமணி ஒட்டலை அடிச்சு விட்டுட்டு கூலி வாங்காம அவன் போயிருவேன். அத்தை கூலி சம்பளங்க. ஆனா இந்த டான்ஸ் சொன்ன உடனே எல்லாத்துக்கும் தெரியும். பிரதீஸ்வரியா புதுக்கோட்டை மாயா புதுக்கோட்டை மாயா அவர்கள் டான்சர் காமி. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சுமக்கும் ஒன்று ஏது நிற்கு எனக்கு. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சுமக்கும் ஒன்று ஏது நிற்கு எனக்கு. நாம் கருத ஜல்லியே ஊட்டிக்கு ஜல்லியே நாம் கருத ஜல்லியே ஊட்டிக்கு ஜல்லியே குருவேல ஏறி ஓடி வாங்க போறேன். சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சுமக்கும் ஒன்று ஏது நிற்கு எனக்கு. அருமையான ஆரம்பி சக்கரவர்த்தி அப்படித்தான் இருக்கணும். நல்ல சொல்லுங்க. ஒல்லி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது SM உதயா ரேடியோ சுந்தராசம்பட்டி. உதயா உதயா